ஹலோ முருகேசா, இன்னைக்கு 12th ரிசல்ட், மைய ரிசல்ட் பார்க்க போயிருக்கேன். நீ என்ன பண்றா, மாடியில பந்தல் போடுறது ஒரு போர்வை, அப்புறம் 4-5 பாத்திரம், அப்புறம் ஒரு 2000 பேர் உட்கார்ற மாதிரி சேர், விருந்து வைக்கணும்ல. பாஸ் ஆயிட்டானா அதுதான். யோ பாஸ் ஆயிருவாயா, அந்த நம்பிக்கை தான் சொல்றேன். மறந்துடாத, பந்தல் பாத்திரம் சேரு கொண்டு வர சொல்லு டக்குன்னு. சரி வாடா. என்னப்பா ரிசல்ட்? ஆமாப்பா ரிசல்ட். என்ன ரிசல்ட் வந்துருச்சுப்பா. ஆமாப்பா வந்துருச்சு. என்னாச்சு? ஒரு மார்க்கில் 2வது பிளேஸ் தள்ளிட்டாங்களா? சரி விடு, முதலிடம்னால 2வது பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனைடா, சந்தோஷம். 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்களா? மொத்தமாக தள்ளிட்டாங்கப்பா. புரியலடா எனக்கு. ஃபெயில் ஆகிட்டேப்பா. முருகேசா, அந்த பந்தல் கேன்சல் பண்ணிக்க. பந்தல் பாத்திரம், அப்புறம் அந்த 2000 பேர் உட்கார மாதிரி சேர், அதையும் கேன்சல் பண்ணிக்க. பாடம் மட்டும் ஒன்று ரெடி பண்ணு. நீ பாடம் மட்டும் ரெடி பண்ணு, சரியா? ஜவா. அப்போ நல்லா தான்ப்பா படித்தேன். படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து கலெக்டர் ஆகி நாட்டு மக்களை சேவை செய்ய நினைச்சேன். எவ்வளோ மார்க்கு? 95பா. எந்த சப்ஜெக்ட்ல? எல்லா சப்ஜெக்ட்லையும் சேர்த்துப்பா. மொத்தமே 95. ஆனால் 95 மார்க் எடுத்து கலெக்டர் ஆனவனா இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதும் இல்லை. நான் பேப்பரில் எந்த ஒரு நியூஸும் அப்படி நான் பார்த்தது கிடையாது. இந்த பாரு, நீ எடுத்த மார்க்குக்கு கலெக்டர் இல்லை, கண்டக்டர் கூட ஆக முடியாது. புரியுதா உனக்கு? நினைக்கிறது மேட்டர் இல்லை. இந்த உங்க அப்பன் கூட தான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சேன். பாரு, டாக்டர் மாதிரியா இருக்கிறேன். டாக்டராப்பா. டாக்டர் தான் நினைச்சேன் நான். எனக்கு ஆசை டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. ஆனால் ஆக முடியல. நினைச்சா பத்தாது, படிக்கணும். புரியுதா? படிக்கணும். உன்னை பெத்ததுக்கு நல்லா சண்முகா, நான் 98பா. அப்புறம் நான் தூக்கு போட்டு சாக வேண்டியதானே? இல்ல, இவன் எடுத்த மார்க் சொன்னேன். உன் மையன் நல்லா படிச்சான், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீ கொண்டே காலேஜ்ல சேர்க்க வேண்டியதானே? ஓமை என்ன மார்க்கு? அது கேட்கறதுக்காண்டி வந்தேப்பா. வராத, பக்கத்துல இருக்கும். அக்கம் பக்கத்துல இருக்காதீங்கிறேன். தொலைஞ்சு போங்க சாங்கன்றேன் நானு. இந்த பக்கத்து வீடு தான்டா பிரச்சனையே. உன் மையன் மார்க் எடுத்தானா போ. வயிற்றுல பேசாம இப்ப உனக்கு வந்து உன் மையன் 498 எடுத்துட்டாங்கிறது உனக்கு கிடையாது. இவன் ஃபெயில் ஆயிட்டாங்கிறத போய் இல்ல சொல்லணும். இந்த பாரு, இவன் மையம் இருக்கான்ல, சென்ட் மேரிஸ் முன்னாடி பல்ல பிறந்துட்டு நிற்பான். அவன் இன்னைக்கு 498 எடுக்கிறான். உண்மையிலே நீலா தூக்கு போட்டு சாகணும். இவனை நினைச்ச இவன் அக்மார் பொறுக்கிறேன். பாரு, இவன் மையம் எடுக்க போயிட்டானா? ஏண்டா, இப்ப நீ ஃபெயில் ஆனது எனக்கு மேட்ரு கிடையாது. இப்ப வந்து என்ன சண்முகம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு எரிஞ்சு. பாரு, நான் கிளம்புறேன். இந்த அப்பா நான் பாரு, இந்த பக்கத்து வீட்டுக்காரன், இந்த வழக்கனே, அவன் முறையை பாத்தியா? இப்ப அவன் போய் வெளில போய் எல்லாத்தையும் ஊர் பூரா பரப்பணும். நீ ஃபெயில் ஆனதை இந்த நாய்க்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்து நான் அடக்கணும். எல்லாம் ஒன்னால வந்ததுடா, உன்னால பரப்பான் பாரு. இப்ப போய் 498 அவனுக்கு பெருமை இல்லை, நீ 95 எடுத்தது அவனுக்கு பெருமை. வா, நீ டீ குடிக்க வேணாம். டீ கடைக்கு போனா தீ குளி. வா.